என்னடா வருங்கால இயக்குனர கதை எழுதுற என்ன முடிச்சிட்டியா? எதுவுமே எழுதலையா? ஊர்லேருந்து வரும்போது வேலைக்கு சேர்ந்து ஃப்ரீ டைமில் கதை எழுதி டேரக்டர் ஆகலாம் தானே வந்தேன். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தானே தெரியுது வேலை செய்கிற நேரம் போக மற்ற நேரம்லாம் சாப்பிட்டு தூங்க கூட பற்ற மாட்டேங்குது. இதில் எங்கேருந்துண்ணா மற்றதெல்லாம்? டேய் நீ மட்டும் இல்லடா, ஏகப்பட்ட பேர் ஊர்லேருந்து கிளம்பி வரும்போது லக்கேஜோட சேர்த்து லட்சியத்தை எடுத்துகிட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறமே தானே தெரியுது வீட்டில் இருக்கவங்களுக்காக கிடைச்ச வேலையை விட முடியாமல் அவங்களுக்கு பிடிச்ச வேலையும் பண்ண முடியாமல் சுற்றிட்டு இருக்கோன்னு. அதில் நானும் ஒருத்தன். வரும்போது ஃபுட்பாலோட வந்தேன், இன்றைக்கி ஆட்டோவோட சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் நான் ஒன்றும் உன்ன மாதிரி முடியலன்னா உட்காரல. டெய்லியும் காலையில் மற்றவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு என் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அதே நைட்டு மற்றவங்களாம் தூங்கினதுக்கப்புறம் மறுபடியும் என் ப்ராக்டிஸை நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அப்போ தூங்கவே மாட்டிங்களா? மற்றவங்களுக்கு வேணா வேலையை முடிச்சுட்டு வந்து தூங்கணுங்கிறது விதியாக இருக்கலாம், ஆனால் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் தூங்கணுங்கிறது விதி. இந்தா என் விதியை நான் எப்பயோ மாற்ற ஆரம்பிச்சிட்டேன், நீயும் ஆரம்பிச்சிரு. எனக்கு ப்ராக்டிஸ்க்கு டைம் ஆச்சு, அப்போ நான் போடலாமா?